இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 18ஆம் வாரம் புதன்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவிகொடுப்போம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31. இறை வார்த்தைகள் 1-7 முடிய. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அக்காலத்தில் இஸ்ரேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாயிருப்பேன், அவர்களின் மக்களாயிருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர். இஸ்ரேலர் இளைப்பாற விரும்பினர். ஆண்டவர் அவர்களுக்கு தொலையிலிருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். கன்னி பெண்ணாகி இஸ்ரேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேளதாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய். மகிழ்ச்சி உற்றோர் போல நடனமாடிக்கொண்டு நீ வெளியேறுவாய். சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய். தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர். ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்பொழுது எப்ராயிம் மலையில் எழுந்திருங்கள், நாம் சீயோனுக்கு போவோம், நாம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுவிப்பர். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார்: யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரேலில் எஞ்சியோராகிய நம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள், தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலரை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கை நின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனம் ஆடி களித்திருப்பர், அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். அல்லேலுயா, அல்லேலுயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலுயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 21-28 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள்
என கதறினாள். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரவேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாயிருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரியது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். என் அருளை கண்டடைந்தனர். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜார்ஜ் ஸ்டான்பெரி என்றொரு திருவிவிலிய பேராசிரியர் ஒருவர் இருந்தார். ஒரு நாள் அவரிடம் திருவிவிலிய பாடம் கற்க வந்த மாணவன் ஒருவன், தயவுக்கும் அருளுக்கும் என்ன வித்தியாசம் என்ற கேள்வியை கேட்டான். அப்போது ஜார்ஜ் ஸ்டான்பெரி அவனிடம், இந்த வகுப்பு முடிந்து வெளியே நீ செல்கிறாய். வழியில் ஒரு பிச்சைக்காரனை பார்க்கிறாய். உடனே நீ உன்னிடம் இருக்கும் 10 ரூபாயை எடுத்து அவரிடம் கொடுக்கிறாய். இதற்கு பெயர் தயவு. ஆனால் நீ வகுப்பு முடிந்து வெளியே செல்லும்போது உன்னுடைய 4 சக்கர வண்டியை ஒருவன் உடைத்து அதிலுள்ள விலையுயர்ந்த பொருட்களை திருட முயல்கிறான். அவனிடத்தில் நீ 10 ரூபாயை எடுத்து கொடுக்கிறாய். அதற்கு பெயர்தான் அருள். ஏனெனில் உன்னுடைய வண்டியை உடைத்து அதிலிருந்து திருட முயற்சிப்பவன் உன்னிடமிருந்து 10 ரூபாயை பெறுவதற்கு எந்த விதத்திலும் அவன் தகுதியற்றவன். தகுதியற்றவர்கள் மீது காட்டுவதற்கு பெயர்தான் அருள் என்றார். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தகுதியில்லாத நிலையில் இருப்பவர் மீது காட்டுவதற்கு பெயர்தான் அருள் என்றால், தகுதியில்லாத நம்மீது கடவுள் காட்டுவது பேரருள். இன்றைய இறைவார்த்தை கடவுளின் அருளை எடுத்து எம்புகிறது. அதை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். தங்களை எகிப்திலிருந்து மீட்டு பாலும் தேனும் பொழியும் வளமை மிக்க கானான் நாட்டை வழங்கிய கடவுளை மறந்து வேற்று தெய்வத்தை வழிபட்டதால் யூதா நாட்டினர் பாபிலோனியர்களால் நாடு கடத்தப்பட்டார்கள். அப்படி இருந்தும் கடவுள் தன்னை மறந்த மக்களின் நிலையை கண்ணுற்று அவர்களை பாரசீக மன்னன் சைரஸ் வழியாக அவர்களது சொந்த நாட்டிற்கு அழைத்து வந்தார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் கடவுள் யூதா நாட்டினருக்கு அளிக்க இருந்த புதிய வாழ்வினை பற்றி கூறுகிறது. இங்கே ஆண்டவராகிய கடவுள் இறைவாக்கினர் எரேமியா வழியாக உரைக்கும் வார்த்தைகள் மெசியாவின் மூலம் நிறைவேறுகிறது. இதில் கடவுள் வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர் என்கிறார். கடவுளை மறந்ததால் மக்கள் அவரது இரக்கத்தை பெற தகுதியற்ற நிலையில் இருந்தாலும் அவர்கள் மீது தமது அருளை பொழிந்து அவர்களை தம் சொந்த மக்களாக ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் கடவுள், நான் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார். நற்செய்தியில் கடவுளின் அருளை உணர்த்தும் வகையில் ஒரு நிகழ்வு இடம்பெறுகிறது. மக்கள் நடுவில் இறையாட்சி பற்றிய பணியை செய்து வந்த இயேசு
பரிசேயரிடமிருந்து எதிர்ப்பை சந்திக்கிறார். ஏரோதிடமிருந்தும் அவருக்கு ஆபத்து வருகிறது. ஆகவே அவர் சில காலத்திற்கு தனித்திருக்கலாம் என்று பிறவினத்தார் மிகுதியாக வாழ்ந்த தீர் சீதோன் பகுதிக்கு வருகிறார். அங்குதான் அவர் கானானிய பெண்மணியை எதிர்கொள்கிறார். இஸ்ரவேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாயிருப்போரிடம் அனுப்பப்பட்ட இயேசு கானானி பெண்மணியின் வேண்டுகோளுக்கு செவி சாய்க்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் அவர் அந்த பெண்மணியிடம் இருந்த ஆழமான நம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் கண்டு அவருடைய மகளுக்கு அருள் புரிகிறார். இதனால் அவருடைய மகளிடமிருந்து பேய் வெளியேறுகிறது. கடவுளின் அருளை பெற கானானிய பெண்மணியைப் போல நாம் எந்த விதத்திலும் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் அவரிடம் நாம் நம்பிக்கை கொள்ளும்போது அவரது அருளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, கடவுளின் அருளை கண்டடைந்த ஒருவர் அவருக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி உள்ளவராய் இருப்பதே சிறந்தது. தன்மீது நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு ஆண்டவர் தமது அருளை பொழிகிறார். ஆண்டவரிடமிருந்து பெற்ற அருளை, இரக்கத்தை மற்றவருக்கும் காட்டுவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார் என்று திருப்பாடல் 84 அதிகாரம் 11 வசனத்தில் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். எனவே இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு அருளையும் மேன்மையையும் அளிக்கும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.